ஆதி என்னும் பராவரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தாவிலே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவெந்து வடிவாக நல்ல துணை ஆவேரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நூல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் மற்றும் ஒரு பதிவு, அதாவது காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம், அதாவது சப்தமஸ்தானம் அல்லது வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டக்கூடிய 7ஆம் இடம் சார்ந்த பதிவுகளை தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொள்வோமானால் 1 முதல் 7ஆம் பாவம் வரை உள்ள முதல் 6 பாவங்களும் வாழ்க்கையினுடைய தன்மையை 7ஆம் பாவம் என்ற ஒரு பாவத்தினுடைய செயல்பாடு துவங்கும் பொழுது அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை பலமான ஏற்ற இறக்கங்களை சந்தித்து அடியோடு புரட்டி போட்டு விடுகிறது. அதாவது திருமணமாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், அல்லது திருமணமே இல்லை என்ற நிலை வந்தாலும் அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை இயல்பு வாழ்க்கையிலிருந்து மாறிவிடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதில் காதல் திருமணம் என்றது எண்ணற்ற வகையில் இருக்கிறது. மாற்று இனம், மாற்று ஊர், மாற்று செயல்பாடுகள் கொண்ட உறவுகள், தனக்கு பிறந்ததிலிருந்து கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை, தான் பிறந்ததிலிருந்து நினைத்தே பார்க்க முடியாத இரக்கம் கொண்ட அல்லது பாதக சூழ்நிலையை அடையாளம் காட்டக்கூடிய வாழ்க்கை துணை, இப்படி அமைந்து மனிதனுடைய வாழ்க்கையை சின்னாபின்னப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது நடைமுறை அனுபவம். அதில் பெற்றோர்களாக சேர்ந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டாலும் அல்லது அவரவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே முடிவு செய்து தேர்ந்தெடுத்தாலும் கூட நவகிரகங்கள் தங்களுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறாமல் நற்பண்புகளையும் நற்செயல்களையும் கொடுத்து விடுகிறது, அல்லது தவறான பழக்க வழக்கங்களையும் அதன் மூலம் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்று பார்க்கக்கூடிய ஜாதகம் 15/10/1982ஆம் ஆண்டு பிறந்தது. இது இரவு 8:30 மணிக்கு பிறந்தது. இந்த பெண் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். அதாவது ராகு திசையில் புதன் புத்தியில் திருமணம் நடந்தது. லக்கணம் ஒரு சுப லக்கணம். காதலில் கற்பனையையும் அதீத சந்தோஷத்தையும் கற்பனையை நினைத்து பார்த்து ரசித்து காதலிக்கக்கூடிய ரிஷப லக்கணம். ஏன் என்று கேட்டால் இந்த 2க்குரியவனும் 5க்குரியவனும் புதனே. ஆக இது ரிஷபம் என்பது நந்தியினுடைய சின்னத்தை கொண்டது. அதாவது ஒவ்வொரு எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அசை போட்டுக்கொண்டே வாழக்கூடிய அற்புதமான யோகத்தை பொறுத்தது ரிஷபலக்கணம். ரிஷபலக்கணம் லக்கணத்துக்கு 2வது இடத்தில் ராகு, காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சந்திரன், புதன், சுக்கிரன், சூரியன், 6வது இடத்தில் குருவும் சனியும், 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் ராகு. இந்த ஜாதகம் ஒரு வகையில் பார்க்கும் பொழுது பலமான காலசர்ப்ப யோகத்துக்கு உட்பட்ட ஜாதகம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் இதுவரை பல ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளை அல்லது கிரகங்களை எந்த ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரம் பெறுகிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகத்தினுடைய தன்மை அல்லது அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக மேலோங்கி இருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள், லக்கணம் ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்து 10.2 பாகை பெற்றிருக்கிறது. அடுத்தது சூரியன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து இந்த ஜாதகத்திலேயே அல்லது ராசிக்கட்டத்திலேயே அதிக பாகை பெற்றிருக்கிறது. சூரியன் 28.25 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் அமர்ந்து 11.22 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் கேட்ட நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 24.30 பாகை பெற்றிருக்கிறது. புதன் அஸ்த நட்சத்திரம் முதல் பாதத்தில் பறந்து
10.35 பாகை பெற்றிருக்கிறது. குரு விசாக நட்சத்திரம், அதாவது சுயசாரம் வாங்கி 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 21.4 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் சித்திரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்து 23.4 பாகை பெற்றிருக்கிறது. சனி சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 0.1.16 பாகை பெற்றிருக்கிறது. ராகு சுயசாரத்தில் அமர்ந்து திருவாதிரை 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 14.27 பாகை பெற்றிருக்கிறது. கேது போராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்து 14.27 பாகை பெற்றிருக்கிறது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, லக்னம் சந்திரனுடைய சாரத்தை பெற்றது. சந்திரன் சுயசாரத்தை பெற்றிருக்கிறது, அதாவது சந்திரனுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது. புதன் சந்திரனுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்தது முதலில் சந்திரன் அதனுடைய ஆதிக்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறது. அதற்கு அடுத்து சூரியன் சித்திரை நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்தது சுக்கிரனும் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறது. சனியும் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, சூரியன், சுக்கிரன், சனி இவர்கள் மூவரும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில். அடுத்து ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. அடுத்து கேதுவும் போராட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. ஆக இந்த ஜாதகத்தை முழுமையாக வழிநடத்தக்கூடிய தகுதி சந்திரன், செவ்வாய் இந்த இருவர்களே வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு மேலும் தகவல். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள் வலுப்பெறும் பொழுது காதல் வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கை இயல்பிலேயே திருப்திகரமாக அமைந்து விடுகிறது என்பதுதான் நடைமுறை அனுபவம். அதற்கடுத்து பார்க்கும்போது லக்கணத்துக்கு 2ஆம் இடத்திற்கு குருவனுடைய பார்வை இருக்குது. லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துக்கும் குருவனுடைய பார்வை இருக்கிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துக்கும் குருவனுடைய பார்வை இருக்குது. ஆக குருவனுடைய வளையத்தில் உள்ள ராகு திருமணத்தை செய்து வைத்திருக்கிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், புதன், சுக்கிரன், சூரியன். ஆக இவர் தன்னுடைய தாய்மாமன் மகனையே விரும்பி திருமணம் செய்திருக்கிறார்கள். அப்பா அம்மா முதலில் இதை திருப்தி இல்லை, வேறு பார்ப்போம் என்ற ஈடுபாட்டில் இருந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த பெண் தாய்மாமன் மகனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று முழு ஈடுபாட்டோடு இருந்து திருமணத்தை செய்திருக்கிறது. அதே சமயத்தில் இவர்களுடைய ஜாதகத்தில் லக்கினத்துக்கு 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் 9, 10க்குரிய கிரகம் 9, 10க்குரிய கிரகமான சனி லக்கினத்துக்கு 6வது இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது. இது மேலும் சொல்ல வேண்டுமென்றால் 9க்குரியவன் தனது ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்தில் தசமகேந்திரத்தில் உச்சம் பெற்று வலுவான சூழ்நிலை தந்திருக்கிறது. இந்த ஜாதகத்தில் சனி வலுவான சூழ்நிலை தந்திருக்கிறது. இங்கு சூரியனும் புதனும் ஒன்றாக சேர்ந்து புதாதி யோகம், கத்திரி யோகம், மகாலட்சுமி யோகம் என்ற யோகத்தில் அமர்ந்திருக்கிறது. ஆக பாவாதிபதியான சனி உச்சம் பெற்றிருக்கிறார். சூரியனான காரகாதிபதியான சூரியனும் நட்பு வீட்டில் அமர்ந்து நட்பு கிரகத்தோடு சம்பந்தப்பட்டதால் இந்த பெண்ணினுடைய தந்தை அரசாங்க அலுவலராக பணியாற்றியவர் என்பது மேலும் கூடுதல் தகவல். அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது 5லேயே ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் 3 சக்தியை பெற்றிருக்கிறால் இவருக்கு ஆணொன்று பெண்ணொன்று இரு குழந்தைகளும் தரமான கல்வியில் இருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல். ஆக ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷம் சரியில்லை, பாதிப்பை தருகிறது என்று எண்ணற்ற ஜோதிடர்களும் எண்ணற்ற நூல்களும் சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் எந்தவித தொந்தரவையும் செய்யவில்லை என்பதுதான் கூடுதல் தகவல். காரணம் என்னவென்று கேட்டால் இவர் பிறந்தபோது சந்திர திசை, அதற்கு அடுத்தது சிறு வயதிலேயே செவ்வாய் திசை கடந்துவிட்டது. அடுத்து குருவனுடைய பார்வையை பெற்று காற்று ராசியில் இருக்கும் கிரகம் காதல் திருமணத்தை செய்து வைத்திருக்கிறது. அதே சமயத்தில் நாம் பார்த்த எண்ணற்ற ஜாதகங்களில் காற்று ராசியில் இருக்கும் கிரகம் காற்று ராசிக்கு சொந்தமான சுக்கிரன், புதன், சனி இவர்களையே தங்களுடைய செயல்களில் அதீத திருப்தியையும் அதீத முயற்சியையும் கொடுத்து அந்த திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் தான் நின்ற நிலையை அனுசரித்து தான் நின்ற நட்சத்திரத்தை கொடுத்த கிரகத்தினுடைய தன்மையை அனுசரித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி எண்ணற்ற காதல் திருமணங்கள்
எண்ணற்ற ஜாதகங்கள் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்கினத்துக்கு 5ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது காதல் திருமணமும் 7ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலுப்பெறும் பொழுது தங்களுடைய முன்னோர்களுடைய பண்டைய பாரம்பரியத்தை விட்டு விலகாமல் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்பதுதான் நடைமுறை அனுபவம். அதே சமயத்தில் இவருடைய கணவரும் லக்கினத்துக்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுவாக இருந்து அந்த செவ்வாயும் புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து, இந்த செவ்வாய்க்கு நட்சத்திரத்தை கொடுத்த புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் இந்த 3 தகுதியை பெற்றிருப்பதால் இவரது வாழ்க்கை துணையும் அரசாங்க அலுவலர் என்பதுதான் மேலும் ஒரு கூடுதல் தகவலாக இங்கு பார்க்கிறோம் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலைகள் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எம்மை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் ஞானேஸ்வரன் பதம் காப்பதாமே.